அனைவருக்கும் வணக்கம். அன்பு சொந்தங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல அரேபியால ரொம்பவே ஃபேமஸான ஒரு மில்க் புட்டிங் ரெசிபியை தான் பார்க்க போறோம். இது ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம் இது என்ன ரெசிபின்னு. இந்த மில்க் புட்டிங்க்கு ரொம்பவே சிம்பிளான பொருள்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா அதோட அதிகமா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரைங்கிறது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் எடுத்துக்கோங்க. ரோஸ் சிரப்புங்கிறது டெக்கரேஷனுக்காக மட்டும்தான். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கார்ன்ஃப்ளவர்ல கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம அது தனியா எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல நம்ம எல்லா பாலும் ஊத்திக்கணும். அது லைட்டா காஞ்சி வரும்போது சர்க்கரையும் போட்டுக்கணும். அதோட கார்ன்ஃப்ளவரும் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாவே அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஸ்டவ்விலே வச்சு கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா இது ரொம்பவே திக்காகிக்கிட்டே வரும். சீக்கிரமாவே திக்காயிடணும், உடனே திக்காயினா கொஞ்சம் அதிகமா கார்ன்ஃப்ளவர் கூட அதிகமா போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அதிகமா போட்டா சீக்கிரமாவே திக்காயிடும். கலக்க கலக்க நல்ல பால் திக்காகிக்கிட்டே போகும். பால் எவ்வளோ திக்காதோ அவ்வளோ திக்கா புட்டிங் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு திக்காயிட்டா போதுங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான புட்டிங் கிடைக்கும். நல்லா திக்கான உடனே ஃபைனலா நம்ம ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி இறக்கிடணும். அவ்வளோதான், இந்த மில்க் புட்டிங்கோட குக் பண்ற வேலை முடிஞ்சு போச்சு. இத நம்ம எந்த கிளாஸ்லயோ பவுல்லையோ எதுல சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல இந்த மில்க் புட்டிங்கை நம்ம ஊத்திடணும். ஊத்திட்டு சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு மேல கொஞ்சமா டெக்கரேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்டா ஊத்திருக்க இந்த ஒயிட் கலர் புட்டிங்கை லைட்டா ஆற வைக்கணும். ஆற வச்ச உடனே பாத்திரத்துல மிச்சமா இருக்க மில்க் புட்டிங்ல கொஞ்சமா ரோஸ் சிரப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை இது மேல ஊத்தணும். லைட்டா ஒயிட் கலரா இருக்க மில்க் புட்டிங் ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த ரோஸ் கலர் மிக்ஸ் பண்ணதை ஊத்தணும். இல்ல அப்படின்னா 2 கலர்ஸும் மிக்ஸ் ஆயிடும். இப்போ இத லைட்டா ரோஸ் சிரப் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா குழு குழுன்னு ஆனோடனே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான்.
இது உண்மையிலே ரொம்பவே டேஸ்டான மில்க் புட்டிங். அதுலயும் இதுல ரொம்பவே கம்மியான திங்ஸ் தான் யூஸ் பண்றோம். இத அரேபியர்களும் ரொம்ப ஸ்பெஷலா இத சில்லுன்னு சம்மர் டைம்ல சாப்பிடுவாங்க. இது இனிமேல் நம்ம வீட்ல நாமளே செஞ்சு சூப்பரா அவங்கள மாதிரியே சாப்பிடலாம்.